உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 91:3, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். உங்களுக்கு மறைவாக என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? தெரியாது. நமக்கு மறைவாக ஏதோ ஒன்று நடக்குதுல்ல, அதெல்லாம் தெரியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும். அதனால் தேவன் அந்த மாதிரி இடத்துல இருந்து உங்களை காப்பாற்றுவார். நம்ம தினதோறும் நடந்து போகிறோம், அந்த பாதையில் என்ன ஆபத்து இருக்குன்னு தேவனுக்கு தெரியும். என்ன கண்ணிகள், என்ன வலைகள் விரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுவார்? உங்களை தப்பு வைப்பார், காப்பாற்றுவார். அவருக்கு நல்லாவே தெரியும் எப்படி காப்பாற்றுவது அப்படின்னு நல்லா தெரியும். நம்ம கண்ணு முன்னாடி யாராவது நம்மளுக்கு ஏதாவது செய்தாலே நம்மளால் தடுத்து நிறுத்த முடியல. இப்போ கண்ணுக்கு மறைவாக ஒருத்தர் செய்யும் போது நம்ம போய் எப்படி போய் அவங்கள தடுத்து நிறுத்துறது? இப்போ தேவனால் தடுத்து நிறுத்த முடியும். தடுத்து நிறுத்தி நம்மளை காப்பாற்றுவார். அதற்கு தாங்க தேவன் இருக்கார். நம்ம தேவன் உங்களுக்கு எதுவும் வராமல் பார்த்துப்பார். நம்ம இயேசுவால் உங்களை காப்பாற்ற முடியும். நமக்கு விரோதமாக வைக்கிறாங்களே சூனியங்கள், மந்திரங்கள், செய்வினைகள், இதில் இருந்தும் நம்மளை காப்பாற்றுவார். நம்ம கண்ணு முன்னாடி மந்திரவாதி உட்காந்துட்ருப்பான், மந்திரம் சொல்லிகிட்ருப்பான். இல்லையே, கண்ணுக்கு மறைவாக வைக்கப்பட்ட கண்ணிகள், இதிலிருந்து தேவன் உங்களை காப்பாற்றுவார். நமக்கு எதிராக யாராவது செய்கிறானா அதை யார் கை தடுக்கும் என்றால் தேவனுடைய கை தடுத்து நிறுத்தி உங்களை காப்பாற்றுவார். அதனால் பயப்படாதீங்க. நம்ம கொள்ளை நோய்களிலிருந்தும் அவர் காப்பாற்றுவார். நம்ம கொள்ளை நோயை பார்க்க முடியுதாங்க? பார்க்க முடியாது, உணர முடியும், அவ்வளோதான். இல்லை, இப்போ ஒரு வைரஸ் இருக்குது, ஒரு பாக்டீரியா இருக்குது. என்னைக்காவது அந்த வைரஸையும் பாக்டீரியாவையும் பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. ஆனால் அது தேவனால் பார்க்க முடியும். மைக்ரோஸ்கோப்பில் ஜூம் பண்ணி பார்த்தா தான் ஒரு வைரஸை பார்க்க முடியுங்க. இந்த பாக்டீரியானா நன்மை கொடுக்கக்கூடிய பாக்டீரியாவும் இருக்குதுங்க. இந்த பால் இருக்குல்ல, இந்த பாலை தயிராக்குறது என்னது? ஒரு பாக்டீரியா தான். என்னைக்காவது நீங்கள் பார்க்குறீங்களா? பாலை பார்க்குறோம், தயிரை பார்க்குறோம். அதுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியாவை பார்த்துருக்கோமா? பார்த்ததே கிடையாது. நம்ம வாயில், நம்ம வயிற்றில், மூக்கிலலாம் பாக்டீரியா இருக்குது. பேசும்போதே பாக்டீரியாக்கள் கீழே விழும். என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? பார்த்தது கிடையாது. அதான் நமக்கு கண்ணுக்கு தெரியாத கெட்டதை விளைவிக்கும் பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், இதிலேருந்து தேவன் என்ன பண்ணுவார்? காப்பாற்றுவார். பாழாக்கும் கொள்ளை நோயிலிருந்து உங்களை தப்பு வைப்பார். அதனால் பயப்படாதீங்க, தேவன் இருக்காருங்க. அவர் தடுத்து நிறுத்திடுவார். யோபுக்கு தெரியவே தெரியாது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிசாசு தானா? அவன்தான் என்ன கவிழ்த்து போடணும்னு பெரிய வலையை விரித்து வச்சுருக்கானா? அவனுக்கு தெரியாது. நிச்சயமாகவே யோபுவுக்கு தெரியாது. இந்த வியாதி வந்ததுக்கு காரணம் இவன் தானா? என் வியாபாரம் நஷ்டம் ஆச்சு இவன் தானா? இது கூட எனக்கு தெரியாதே. அம்மா, அவன் தெரியாமல் ஒன்றுமே தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லலை, யாரும் யோபுக்கிட்ட இது பிசாசு தான் சொல்லலை. இப்போ நம்ம ஊர்க்காரங்களாக இருந்தால் என்னங்க சொல்லியிருப்பாங்க? பிசாசு, ஏவல்னு சொல்லியிருப்பாங்க. எதை பார்த்தாலும் நம்ம அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் அவங்க ஊர்ஸ் நாட்டில் எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள், எதுவுமே சொல்லலை. நான் தேவன் சொல்லி தான் அவனுக்கு தெரியும். ஓஹோ, எனக்கு இந்த பிசாசு தான் பெரிய வலையை விரித்து வச்சுருக்கானா? அப்புறம் தான் தெரியும் தேவன் தப்பு வித்தார்ல. அப்படி தான் உங்களுக்கு மறைவாக விரிக்கப்பட்ட எல்லா வலையிலும் இருந்து, எல்லா கண்ணிகளிலும் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. இப்போ உங்கள் பிள்ளைங்க கண்ணுக்கு தெரியாமல் என்னென்னவோ நடக்குது, ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுவீங்க. வேடனுடைய கண்ணிக்கு காப்பாற்றுவீங்க. பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு காப்பாற்றுவீங்க.
எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும், பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது முடியாத விஷயம். அதற்கு உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. நன்றி அப்பா. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.